Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது Evolution of Risky Proposals for Investmentations நம்மளோட SFM bookல page number 105ல இருக்கக்கூடிய expected value அதாவது profit with perfect information அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய expected value method and minimax regret and maximum criterion method இந்த மெத்தட்ஸ்ல இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்க போறோம். இது வந்து பேஜ் நம்பர் 105 நம்மளுடைய SFM 2022 சிலபஸ். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எயித் சம். இதில் வந்து a manager is trying to decide which of the three mutually exclusive project. Okay, three projects இருக்கு, three are mutually exclusive. Mutually exclusive we cannot combine the project. So ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் independent, நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் தான் சூஸ் பண்ண முடியும். So each of the projects could lead to varying the net profits which are classified as outcome 1, 2, 3. So ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் different ப்ராஃபிட்ஸ் வருது. அதை வந்து 1, 2, 3ன்னு அவங்க நேமிங் பண்ணிக்கிறோம், கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ அதை வச்சு மேனேஜர் வந்து பே ஆஃப் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இதில் வந்து நெட் ப்ராஃபிட் அவுட்கமுக்கு இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு வந்து ஃபேஸ் 1, 2 and 3ல 3 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி பிக்கு 3 ப்ராஃபிட்ஸ், சிக்கு 3 ப்ராஃபிட்ஸ், அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்சி. ஓகே, அதோட ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா விச் ப்ராஜெக்ட் ஷுட் பி அண்டர்டேக்கன். நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸில் எந்த ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா which of the project should be undertaken சொல்லியிருக்காங்க. ஸோ if the project with high, இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து சிம்பிள் தான். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த ப்ராஃபிட் எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ ஏ ப்ராஜெக்ட் இருக்கா, ஏக்கு டிஃப்ரெண்ட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஃபேஸ் 1ல 50,000, செகண்டில் 65,000, தேர்டில் 80,000. இந்த ப்ராஃபிட்டை ஜஸ்ட் ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ சேம் ஃபார் பிக்கு 70,000, 60,000, 75,000. So 70 into 0.2, 14,000, 60 into 0.6, 36, 70 into 0.2. So அதே மாதிரி சிக்கும் 90, 80, 55,000 இருந்துச்சு. அதை நம்ம ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைச்சிடும். இந்த பேசிஸில், இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ பேசிஸில் நம்மளுக்கு கிடைச்சிக்கக்கூடிய டோட்டல் ப்ராஃபிட் என்ன, அதாவது ப்ராபபிலிட்டி இன்டூ ப்ராஃபிட் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட டோட்டல், அதாவது ப்ராஜெக்ட் ஏயோட ஃபேஸ் 1, 2 and 3, அதாவது 3 அவுட்கம்ஸோட டோட்டல் 65,000. அதே மாதிரி பியோட 3 அவுட்கம்ஸோட டோட்டல் 65,000, சியோட 3 அவுட்கம்ஸ் இன்டூ ப்ராபபிலிட்டி 77,000. ஸோ அமாங் திஸ் 3 இதில் விச் இஸ் த பெஸ்ட் அவுட்கம், அதாவது பெஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்குற ப்ராஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா சி. ஏன்னா இது ரெண்டை விட இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ சி இஸ் த பெட்டர் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ப்ராஜெக்டை நம்ம எடுக்கிறோன்னா சி would be சி இஸ் த பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் சியை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ பேசிஸில் நம்ம எடுக்கிறது. இதுலேயே அடுத்த ஒரு மெத்தட் நம்ம பண்ண போகிறோம். அடுத்த மெத்தட் என்னென்னா மேக்ஸிமம் க்ரைட்டீரியன் மெத்தடை அப்ளை பண்ணி எது பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேக்ஸிமம் க்ரைட்டீரியன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது 3 அவுட்கம்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் 3 அவுட்கம்ஸ் இருக்குது. ஓகே, 50,000, 65,000, 80,000. சப்போஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஏ ப்ராஜெக்டே சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் எனக்கு குறைஞ்சபட்சம், அதாவது லீஸ்ட் ப்ராஃபிட் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஏ ப்ராஜெக்டை நான் சூஸ் பண்ணியிருக்கும் போது 65,000 கிடைக்கும், 80,000 கிடைக்கும், 55 கிடைக்கும். பட் எனக்கு லீஸ்ட், நான் வந்து என்னோட ரிஸ்க்கை நான் கம்மி பண்ணுறதுக்கு தான், நம்ம ரிஸ்கி ப்ரொபோசல்ஸ் தான் நான் எவாலுவேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் ஏ ப்ராஜெக்ட் எடுக்கும்போது என்னோட ரிஸ்க்கை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா என்னோட அட்லீஸ்ட் மினிமம் எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 50,000. ஸோ இதை நம்ம ஏல செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பி ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணால் அட்லீஸ்ட் 60,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ லீஸ்ட் ப்ராஃபிட் 60,000. ஸோ சிஏ சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லீஸ்ட் ப்ராஃபிட் 55,000. ஓகே, இதில் இந்த மேக்ஸிமம் க்ரைட்டீரியன் மெத்தட் படி நம்ம பார்க்கும்போது 50,000, 60,000, 55,000ங்கிற நம்மளுடைய லீஸ்ட் ப்ராஃபிட், ஏ ப்ராஜெக்ட்டுக்கான லீஸ்ட் ப்ராஃபிட், பி ப்ராஜெக்ட்டுக்கான லீஸ்ட் ப்ராஃபிட், சி ப்ராஜெக்ட்டுக்கான லீஸ்ட் ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது ப்ராஃபிட். ஓகே,
இப்போது இந்த மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபேஸ் 1ல் கிடைக்குது, ஃபேஸ் 2ல் அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுடைய ஒஸ்ட் அவுட்கம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போ வருதுன்னா 50,000, 60,000, 55,000ல் கிடைக்குது. ஓகே, இதில் நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் க்ரைட்டீரியன் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அமாங் திஸ் ப்ராஃபிட், இந்த 3 ப்ராஃபிட்டில் பெட்டர் ப்ராஃபிட் எது? 50, 60, 55ல் 60,000 is the better profit. So among these 3 project, Bல நம்மளுக்கு அட்லீஸ்ட் லீஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் கிடைக்கிற லீஸ்ட் அமௌண்ட்டில் பி ப்ராஜெக்டில் நம்மளுக்கு பெட்டர் ப்ராஃபிட் கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த மெத்தடில் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா, பை சூஸிங் பியை நம்ம சூஸ் பண்ணால் வி ஆர் கேரண்டட் எ ப்ராஃபிட் அட்லீஸ்ட் 60,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் இஸ் மோர் தென் ஏ அண்ட் சி. ஓகே, ஏ அண்ட் சியை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய லீஸ்ட் ப்ராஃபிட்டை விட பியில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் கூட. ஸோ இஃப் த ஒஸ்ட் அவுட்கம் வரும்போது நம்மளுக்கு பி இஸ் த பெஸ்ட். ஸோ டெசிஷன் வுட் தேர்ஃபோர் டு பி சூஸ் ப்ராஜெக்ட் பி. ஸோ மேக்ஸிமம் க்ரைட்டீரியன் மெத்தட் படி நம்ம ப்ராஜெக்ட் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த சம் இதோட முடியுதா? அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 9th சம் பாருங்கள், பேஜ் நம்பர் 106. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா சேம் மேனேஜர் 3 ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காரு, அதோட நெட் ப்ராஃபிட் அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ அதோட பே ஆஃப் டேபிள் இருக்குது. சேம் ஏ, பி அண்ட் சி 3 அவுட்கம்ஸ் இருக்குது. ஓகே, ஏல வந்து இந்த 3 அவுட்கம்ஸ், பியில் 3 அவுட்கம்ஸ், சி இருக்கும் அதோட ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேம் நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரியே சேம் மெத்தட் தான். ப்ராபபிலிட்டி இன்டூ ஏவோட ப்ராஃபிட்ஸ் 10,000 கிடைக்குமா? 0.2 into 50,000 10,000, 0.5 into 85 42,500, 0.3 into 130, ஓகே 39,000. ஓகே, 39,000 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்க போகிறது 91,500. ஸோ சேம் அப்ளைஸ் ஃபார் பி அண்ட் சி. சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராபபிலிட்டி இன்ட்டு ப்ராஜெக்டோட அவுட்கம்ஸை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, சீக்வெண்ட் எடுத்துக்கிறோம். அமாங் தீஸ் 3 நம்மளுக்கு பெட்டர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைச்சது சி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ மெத்தடில் ப்ராஜெக்ட் சி இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துறோம். ஓகே, பட் இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ப்ராஜெக்ட் ஷுட் பி அண்டர்டேக்கன். எக்ஸ்பெக்டட் வேல்யூ படி நம்ம சி எடுக்கலாம். அதே விச் ப்ராஜெக்ட் இஸ் ப்ராஃபிட்டபிள். செகண்ட் மெத்தட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மினி மேக்ஸ் ரிக்ரீட் ரூலை அப்ளை பண்ணி விச் ப்ராஜெக்ட் இஸ் ப்ராஃபிட்டபிள். ஸோ அந்த பேசிஸில் எந்த ப்ராஜெக்ட் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மெத்தட் எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இதை டேபிளில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் என்னென்னு சொல்கிறேன், அதோட கான்செப்ட் என்னென்னு. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் அவுட்கம் பாருங்கள். இப்போ நம்மளுடைய ஏ அண்ட் பி, ஏ, பி அண்ட் சி ஒஸ்ட், இது வந்து அவங்களே வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. ஒஸ்ட் அவுட்கம், மோஸ்ட் லைக்லி, பெஸ்ட் அவுட்கம்னு சொல்லிட்டு. ஒஸ்ட் அவுட்கமில் நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கறது வந்து 90,000. ஓகே, சி ப்ராஜெக்ட் 90,000. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் சி நான் என்ன பண்ணிடுறேன், இன் ஜென்ரல் எனக்கு நான் இந்த வேல்யூவேஷன்லாம் பண்ணல, நான் இன் ஜென்ரல் நான் என்ன பண்ணியிருக்கேன், சப்போஸ் நான் ஏ ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது, இப்போ நான் சி ப்ராஜெக்டை இங்கே மிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒஸ்ட் அவுட்கமில் சி வந்து 90,000 கொடுத்துருக்கோம். பட் எனக்கு தெரியாத நான் ஏ ப்ராஜெக்டை சூஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது நான் என்னோட 90,000க்கு பதிலாக 50,000 தான் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. ஸோ இட் வில் பி மை ரிக்ரீட், பிகாஸ் நான் என்னோட ராங் டெசிஷன்னால நான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன். 90,000 கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால எனக்கு லாஸ் வந்து 40,000. சேம் அப்ளைஸ் ஃபார் பி. 90,000க்கு பதிலாக எனக்கு 70,000 தான் கிடைக்கும். சப்போஸ் நான் பி ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு 70,000 தான் ஒஸ்ட் அவுட்கமில் கிடச்சிருக்கும். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் 90 ஐ காட் ஒன்லி 70. ஸோ 20,000 ரிக்ரீட். சேம் சி பண்ணால் நோ ரிக்ரீட். ஸோ நான் சி தான் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன்னா எனக்கு அதுதான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். ஸோ நோ இஷ்யூஸ். சேம் ஃபார் செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பெட்டர் அவுட்கம் கொடுக்குறது அதுலேயும் சி. பட் இன்ஸ்டீட் ஆஃப் சி நான் சப்போஸ் ஏ எடுத்திருந்தேன்னா எனக்கு 15,000 லாஸ், பி எடுத்திருந்தேன்னா எனக்கு 25,000 லாஸ், சி எடுத்திருந்தா 0. அதே மாதிரி தேர்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா
which project is giving maximum profit அப்படின்னு பார்த்தா B ப்ராஜெக்டில் எனக்கு 140 கிடச்சிருக்கு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் B நான் A எடுத்திருந்தேன்னா எனக்கு 10,000 லாஸ் ஆகிருக்கும். C எடுத்திருந்தா எனக்கு 30,000 லாஸ் ஆகிருக்கும். ஸோ நான் B எடுத்திருந்தா நோ இஷ்யூஸ். நான் இந்த ரெண்டே சூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு லாஸ் கிடச்சிருக்கும். நான் மிஸ் பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஃபிட்ஸை 140 ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இட் வாஸ் மை ரிக்ரீட். ஸோ அதுதான் இந்த டேபிளில் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 90,000 சி நம்மளோட ஃபேஸ் 1ல 90,000 இஸ் த பெட்டர் அவுட்கம். ஸோ நான் C ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக A எடுத்திருந்தேன்னா எனக்கு 40,000, B எடுத்திருந்தா 20,000. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதே தான் இந்த டேபிளில் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த டேபிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே 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 விச் இஸ் த பெட்டர் அதை எடுத்துட்டு நம்ம மற்றதோடு நம்ம ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிக்ரீட் கிடைக்குது. ரிக்ரீடான அமௌண்ட், அதாவது நம்ம மிஸ் பண்ண அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ எடுத்தாச்சு. அமாங் திஸ் அமௌண்ட், இந்த அமௌண்ட்டில் ஓகே மேக்ஸிமம் ரிக்ரீட், அதாவது இப்போது ஃபேஸ் 1ல் எனக்கு மேக்ஸிமம் ரிக்ரீடாக எது இருக்குன்னா A ப்ராஜெக்டை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட மேக்ஸிமம் நான் லாஸ் ஆகிருக்கோம். நான் மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 40,000 இருந்திருக்கும். B ஓகே 20,000. Cல தான் என்ன ரிக்ரீட் கிடையாது. சப்போஸ் நான் வந்து செகண்ட் ஃபேஸில் சப்போஸ் நான் வந்து A ப்ராஜெக்டையோ B ப்ராஜெக்டையோ சூஸ் பண்ணியிருக்கும் போது எனக்கு மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய ரிக்ரீட் அமௌண்ட் 25,000. சாரி, அதே மாதிரி ஃபேஸ் 3ல் எனக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ரிக்ரீட் அமௌண்ட் 30,000. ஸோ என்னுடைய ஒவ்வொரு சூசன்லேயும் எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ரிக்ரீட் எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம அமாங் த ரிக்ரீட் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் நம்மளுக்கு கிடைச்ச மேக்ஸிமம் ரிக்ரீட் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதில் இருந்து மேக்ஸிமம் ரிக்ரீடை நம்ம ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணியாச்சு. அமாங் த மேக்ஸிமம் ரிக்ரீட் விச் இஸ் மினிமம். ஸோ ஓகே, எனக்கு இவ்வளோ லாஸ் கிடச்சிருக்கும், இவ்வளோ இது மிஸ் பண்ணியிருப்பேன், இவ்வளோ இது மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் குறைஞ்சபட்சம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன்? 25,000. இது 40, இது 30. அமாங் இதில் மொத்தம் 3ல் எனக்கு 25 இஸ் பெட்டர். ஸோ 25 அது ஓகே மிஸ் பண்ணியிருக்கோன்னா ஓகே நம்ம எடுத்துக்கலாம். 40யும் 30யும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ த மேக்ஸிமம் ரிக்ரீட் ஆஃப் ப்ராஜெக்ட் A வந்து 40, B வந்து 25 அண்ட் C வந்து 30,000 இருக்கா. ஸோ இப்போ A ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருந்தா என்னோட மேக்ஸிமம் ரிக்ரீட் வந்து 40, B ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருந்தா என்னோட மேக்ஸிமம் ரிக்ரீட் 25, C ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருந்தா என்னோட மேக்ஸிமம் ரிக்ரீட் 30. ஸோ ஏவை சூஸ் பண்ணியிருந்தா அதிகமாக நான் ரிக்ரீட் பண்ணும், பியை சூஸ் பண்ணால் 25,000, சியை சூஸ் பண்ணால் 30,000. ஸோ அமாங் தீஸ் 3 B ப்ராஜெக்டில் எனக்கு ரிக்ரீட் கம்மியாக இருக்குது. சப்போஸ் நான் ஏ சூஸ் பண்ணியிருந்தாலோ சியை சூஸ் பண்ணியிருந்தாலோ பியிலேருந்து எனக்கு 25,000 தான் போயிருக்கும். பட் அதுக்கு பதிலாக இப்போ எனக்கு வந்து பிஏ மிஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு அதிக லாஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ among these 3 the lowest of the 3 maximum regret 25,000 with B அதுதான் இருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் B would be selected minimax regret rule. So minimax regret rule na among the maximum regret which is minimum, அதுதான் minimax regret. Okay, among the maximum regret. Okay, this is the maximum regret, this is the maximum regret, this is the இந்த மூணுல which one is lesser? Okay, minimum. அதுதான் வந்துட்டு மினிமேக்ஸ் ரூல் படி பெட்டர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மினிமேக்ஸ் regret ரூல் என்ன எய்ம்ஸ் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ராங் டெசிஷனில் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த ரிக்ரீட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு மினிமம் நம்மளோட ரிஸ்க்கை வந்து மினிமம் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்மளோட ராங் டெசிஷன் எடுக்கிறத மினிமம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மினிமேக்ஸ் ரிக்ரீட் ரூட் எய்ம்ஸ் டு மினிமைஸ் த ரிக்ரீட் ஃப்ரம் மேக்கிங் ராங் டெசிஷன். நான் ஏவை எடுத்து ஓகே நான் இப்போ வந்து ஏ எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, சிலேருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய 90 போயிருக்கும். ஸோ எனக்கு 40,000 போயிருக்கும். அதே நான் வந்து பிஏ சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோ இஷ்யூஸ், எனக்கு வந்து மேக்ஸிமம் ரிக்ரீட் வந்து பெருசாக இல்லை. ஓகே, அடுத்தது சிஏ சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிஏ சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு மேக்ஸிமம் ரிக்ரீட் வரும். ஸோ நான் இதனால் என்ன பண்ணலான்னா, பெட்டர் நான் பிஏ சூஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ரிக்ரீட் வெறும் 25,000 தான். ஸோ பெட்டர் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது பி. ஸோ ஓகேவா, சிம்பிள் லாஜிக் தான். நம்மளுடைய மேக்ஸிமம் ரிக்ரீட்லேருந்து
மினிமம் அதில் இருக்கக்கூடிய மினிமம் ரிக்ரீடை சூஸ் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஸோ இதுதான் மினிமேக்ஸ் ரிக்ரீட் மெத்தட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த சம்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.